அதுக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். இந்த லாஸ்ட் இந்த 25th இயர் வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே நடக்கல, நீங்க எதுவோ ட்ரை பண்ணிருப்பீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் முட்டாங்கால் போட்டு ஜெபம் பண்ணிருப்பீங்க, படுத்து உருண்டிருப்பீங்க, பாஸ்டிங் போட்டிருப்பீங்க, என்னென்னமோ நடந்திருக்கும். பட் ஒரு தோல்வியின் அனுபவம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இப்ப சொல்றாரு, ஒருவேளை உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்காம இருந்திருக்கலாம். நீங்க பாஸ்டிங் போட்டது உண்மை, நல்ல ஜெபம் பண்ணது உண்மை, ஆனால் அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தோல்வியிலே இருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்? நான் என்ன ஸ்டடி பண்ணி பார்த்தேன். ஏன் சில நேரங்களில் நான் தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறேன்? ஏன் நான் எதிர்பார்த்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய நேரங்களில் ஐ ஃபெயில் மை வே. ஆனா இந்த டைம்ல கர்த்தர் தெளிவான காரியங்களை சொல்றாரு. and he shall bring it to pause. காரியத்தை வாய்க்க செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க உங்க வழிகளை கர்த்தர்ட்ட ஒப்படைச்சிருங்க, சோ காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். இப்ப பாட்டு பாடினாங்களே, காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் அத்தராரின் காரியம் வாய்க்கும். If you are commit your way to the Lord, இந்த காரியம் வாய்க்கும். எந்த மாற்றமும் இல்லை, நிச்சயமா அது நடக்கும். நான் இந்த லாஸ்ட் மந்த்ல தேவனுடைய சமூகத்தில் என்ன நான் அப்படியே ஒப்படைக்க ஆரம்பிச்சேன். காரியங்கள் வாய்க்க ஆரம்பிக்குது. சில நிபந்தனைகள் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. we need to follow that restrictions. நம்ம அந்த காரியங்களை ஃபாலோ பண்ண வேணும். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். பாருங்க, வாசிங்க ஏசாயா 55:9 என்ன சொல்லுகிறது? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வழியும் கர்த்தருடைய நினைவும் என்னுடைய நினைவுகளும் என்னுடைய வழிகளை விட உயர்ந்தது. ஒரு அலுமையா சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி வானத்துக்கு நேரா சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய வழியும் உங்களுடைய நினைவுகளும் என்னுடைய வழிகளையும் நினைவுகளை விட உயர்ந்தது உயர்ந்தது. என்னுடைய வாழ்க்கையில 2026 வருஷம் நீங்க நன்மையானதை தருவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். தலையில கை வச்சு சொல்லுங்க, இயேசு சுவாமி இப்பொழுதே நான் என்னுடைய வழிகளை, என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய செயல்பாடுகளை, என்னுடைய எண்ணங்களை எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென் சொல்றாரு. பாருங்க, வானத்தை விட அவருடைய வழிகள் உயர்ந்தது. ஏன்னா அவர் தான் உருவாக்கினவர். இஸ் த கிரியேட்டர், we are the creation. உருவாக்கப்பட்டவைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, அவரை விட நான் தான் மேலன்னு சொல்லி அழகா சொல்றாரு. பாருங்க, சங்கீதம் 25:4-5 வாசிங்க, வேகமாய் வாசிங்க. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். To bring glory to God and to obey his will. அவருடைய சித்தத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சு தேவனை மகிமைப்படுத்துகிற வேலைகளில ஒரு ஆமென் சொல்லுவோமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. எப்படி உங்களுடைய வழிகளை நீங்க அவருடைய கரத்துல கொடுக்கறீங்க அப்படின்னா, அவர் உங்க மேல வச்சிருக்கிற தேவனுடைய சித்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு இந்த வருஷம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் உங்க மேல ஒரு சித்தம் வச்சிட்டு இருக்கிறாரு. அந்த சித்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு நீங்க அவரை மகிமைப்படுத்தினீங்கன்னா தேவனுடைய மேன்மையை காண்பீங்க. ஒரு அல்லேலூயா. இது நிச்சயமா நடக்கும். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு கைத்தட்டு கொடுப்போமா? we must. Amen.
we must depend on the grace of God. நான் எப்பொழுதும் தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்கிறவனா இருக்க வேண்டும். இந்த புதிய வருஷத்துல இந்த நாள் முதற்கொண்டு நீங்க யாரை சார்ந்திருக்கீங்க, யாரை டிபெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. பிசினஸ்ல ஒருத்தர் நீங்க என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், ஒருத்தர் சார்ந்து இருக்கணும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ என்னுடைய கிருபையை சார்ந்திருந்தா காரியம் நன்மையாய் முடியும், காரியம் நன்மையாய் முடியும். பாருங்க, நாளாகமம் 2 நாளாகமம் 26:5 வாசிங்க, வேகமாய் வாசிங்க. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, உசியா ராஜா எருசலேமை 52 வருஷம் அரசாட்சி பண்றான், ரூல் ஓவர் பண்றான். எத்தனை வருஷம்? உசியா 52 வருஷம் ரூல் ஓவர் பண்றான். அந்த ரூல் ஓவர் பண்ணும்போது தன்னுடைய தகப்பன் எப்படிலாம் கடவுளோடு இருந்தாரோ, கடவுளை தேடினாரோ, கடவுளை நம்பி இருந்தாரோ, தன்னுடைய காரியங்களை கர்த்தருக்கு ஒப்புவித்தார். அதே போல இந்த உசியா ராஜா 52 வருஷமோ கர்த்தரை தேடினான், தன்னுடைய வழிகளை அவருக்கு ஒப்படைத்தபடினால கர்த்தர் அவருடைய காரியங்களை வாய்க்க செய்தார். நீங்க அதுக்கப்புறம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்டுக்கு போய் பாருங்க, 2ஆம் நாளாகமம் 26:5 நீங்க அதுக்கு பின்னாடி வச்சு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் வெற்றியை கொண்டான், எங்கெங்கெல்லாம் ஜெயம் எடுத்தான், எங்கெங்க பட்டணங்களை கட்டினா, எங்கெங்க அலங்குகள் கட்டப்பட்டது, அவனுடைய வெற்றியை நீங்க பார்க்க முடியும். ஆனா இப்ப சொல்றேன், உங்களுக்குள்ளாய், உடைய சரீரங்களுக்குள்ளாய், வீடுகளுக்குள்ளாய் அலங்கம் கட்டப்பட வேண்டும் என்றால், உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற அலங்குகள் இடிக்கப்பட வேண்டும் என்றால், நீ கர்த்தரை தேட ஆரம்பி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இந்த 2025 எழும்பி நின்ற அந்த எரிகோ கோட்டை, உங்களுக்கு முன்பாக கடக்க கூடாதபடி இருந்த அந்த யோர்தான் கோட்டை இடிந்து விழ வேண்டும் என்றால் நீ கர்த்தரை தேட ஆரம்பி. இருக்கீங்களா? You must be seek the Lord. நீ தேவனை தேட ஆரம்பி. எதையாவது வேற எங்கேயா தேடிட்டு இருக்காதீங்க. நீ தேட ஆரம்பிச்சீன்னா காரியம் வாய்க்கும். இப்ப சொன்னா கர்த்தரை தேடினோட பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்துருச்சு, பாத்தீங்களா? என்னவா? ஓ, நிலத்தை வித்தா. ஓ, எப்படியோ நிலத்தை வித்தாங்களாம், கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு. சோ பக்கத்துல பார்த்து ஒரு பொருத்தனை பண்ணுங்களேன். இயேசு சுவாமி, இந்நாள் வரைக்கும் உங்களை தேடாம இருந்திருக்கிறேன், நிறைய காரியத்தை இழந்துட்டேன், இப்ப நான் தேட ஆரம்பிக்கிறப்பா. ஆண்டவரே, இழந்து போனதை பெற்றுக்கொள்ளும்படி நான் உங்களை தேடணும் தேடணும். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. ஷதரகல பௌரியா ரிபாகல ஹந்தர பௌர பியாகந்துர ஷாலாதியாக்கர பௌரபியா. பாருங்க, சகரியாவின் நாட்களில் அவன் தேவனிடத்தில் என்னதான் வாசிங்க, புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில். சகரியா யாரு? ஒரு தீர்க்கதரிசி. சகரியாவின் நாட்களிலே அவனை போல இவன் தேவனை தேட மனதா இருந்தான். அவனுடைய காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தினான். பாருங்க, commit your way to the Lord, trust. கர்த்தர் உனக்கு காரியத்தை எப்படி வாய்க்க செய்வார் என்று தன் மேன்மையின் மகிமையில இருந்து நன்மையானதை செய்வார். சரி, நீ தேட ஆரம்பிச்ச கர்த்தர் எப்படி அவருடைய காரியங்களை வாய்க்க செய்வார்? பிலிப்பியர் 4:19 என்ன சொல்கிறது? தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையிலே என் குறைவுகளை நிறைவாக்குவார். அப்ப என் தேவன் குறைவுள்ள தேவன் அல்ல, அவர் நிறைவுள்ள தேவனா இருக்கிறபடினா, சோ அப்போ நான் அவரை தேட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவருடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையிலே என் குறைவுகளை நான் நிறைவா எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு சுவாமி, இந்த 2020 வருஷம் நான் இழந்து போய் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பலவீனப்பட்டு ஆண்டவரே என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்றேன். இப்போ எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்படி வல்லமை உள்ள மகிமையில நான் எடுக்கிறேன். ஆமென்.
இந்த 2025வது வருஷம் இந்நாள் வரைக்கும் இருந்த ஸ்ட்ரகிள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியேறி போவதாக கட்டளை கொடுங்க. You have authority in your tongues. நீங்க உடைய நாவுல அதிகாரம் இருக்கிறது. நீங்க அத்தாரிட்டி அதிகாரத்தை சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓடி போவான். எவனை விழுங்கலாமோ என்று கெட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனா இனிமேல் சுற்றி திரிய மாட்டான். ஏன்னா நீங்க கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ராமன் சொல்லுவோமா, இந்த 2025 இந்த 12 மணி லாஸ்ட் நம்ம பார்த்தா அதோட முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க, உங்க துக்க நாட்கள் 12 மணியோட முடிஞ்சிருச்சு. இனி என்ன ஆரம்பிக்குது சொல்லுங்க, உன் சுகவாழ்வு துளிர்க்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, 2026ல என் சுகவாழ்வு துளிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இனி ஆரோக்கியமா இருப்பேன். இனி நான் செழிப்பா இருப்பேன். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, இனி நான் செழிப்பா இருப்பேன். இனி நான் கொடுக்கிறவனா இருப்பேன். இனி என் களஞ்சியம் நிரம்ப ஆரம்பிக்கும். நான் போகும்போது ஆசீர்வதிக்கப்படுவேன், வரும்போது ஆசீர்வதிக்கப்படுவேன். என் வார்த்தைகளில் வல்லமை வெளிப்படும். இயேசுவின் நாமத்தினாலே இது ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறோ. கைகளை தட்டி, நான் ஏதோ எனக்குரிய வார்த்தையை சொல்லல, சிலுவையில மரித்து அதுக்கப்புறம் ஒரு அற்புதம் செய்தாரு. பாத்தீங்களா என்ன அற்புதம் நடந்துச்சு? மரித்ததற்கு அப்புறம் ஒருத்தன் ஈட்டில குத்துறான் பாத்தீங்களா? அப்போ அந்த ரத்தமும் ஜலமும் விழுந்து சுகமான பாத்தீங்களா? அந்த உயிர்த்தெழுந்த அந்த அற்புதத்தின் ரத்தத்து மேல சொல்றேன், ஆமென். நடக்கும். நீங்க நம்புனீங்கன்னா நடக்கும். if you are going to believe it will happen. நம்புனீங்கன்னா நடக்கும். பக்கத்துல பார்த்து நம்புங்க, நடக்கும். நடக்கும். எப்படி இருக்கும் பாத்தீங்களா? ஏன்னா நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கத்துல பார்த்தேன், பயங்கர செடியா இருந்துச்சு. கொசு எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா பண்றது? கிளீன் பண்ண மாட்டேன்றாங்களே. வந்தாங்க, கிளீன் பண்ணாங்க, கோட்டை செவரை போட்டாங்க. இனி கொசு அந்த அந்த செவுத்துல தட்டி அங்கிட்டே விழுந்துரும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எவ்வளவு நல்லவர். கொசு உருவாக்கினவர் அவர் தான். எனக்கு கடிக்க கூடாதுன்னு நினைக்கிறவர் அவர் தான். இந்நாள் வரைக்கும் இந்த லாஸ்ட் இயர் வரைக்கும் உங்களுக்கு கொசு கடிச்சிட்டு இருந்திருக்கலாம். இனி கொசே கடிக்காதியா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரத்தம் வேஸ்டா போகாதியா, மலேரியா வராதியா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க ஆஸ்பத்திரிக்கு காசு கொடுக்க மாட்டீங்க. கர்த்தர் ஆரோக்கியம் சௌக்கியம் வர பண்ணி உன்னை குணப்படுத்துவார். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நீ கவலைப்படாத, நீ கலங்கி நிற்காத. கர்த்தர் வாசலை திறக்க ஆரம்பித்துட்டார். பாருங்க, இந்த நல்ல வசனத்தை எப்பொழுது நீங்க என்ன பண்ணணும்? நீங்க தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். So no doubt there is something in your life you would like God to do. நீங்க எப்பொழுதும் தேவனிடத்துல நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எதையாவது ஒண்ணு உங்களுடைய வாழ்க்கையினுடைய விருப்பத்தின்படி கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, எதையாவது ஒன்றை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டே இருக்கிறார். You must be thankful to the Lord. நீங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சத்தத்தை காணோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, you have been thinking about it. பாருங்க, and praying about it. If God is going to accomplish things for us, தேவன் உங்களுக்கு காரியங்களை கண்டிப்பா நிறைவேற்றுவார். எப்படி நிறைவேற்றுவார் அப்படின்னா, for us, நமக்காக, in us, நமக்குள்ள, through us. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க கமிட் பண்ணிட்டீங்கன்னா அவர் காரியத்தை எப்படி மற்றவர்களுக்கு வாய்க்க பண்ணுவார்னா, for us, நமக்காக செய்வார். in us, எனக்குள்ள உங்களுக்குள்ள செய்வார். through us, நம்ம மூலியமாய் மற்றவர்களுக்கு செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க கமிட் பண்ணிருங்க. உங்க வழிகளை கமிட் பண்ணிருங்க. அவரு
உங்களுக்காக செய்வாரு, உங்களுக்குள்ள செய்வாரு, உங்க மூலியமா செய்வாரு. ஹல்லேலூயா. இந்த 2026 வருஷம் அப்படிதான் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஏனோ தானோ இல்ல, தேவன் நமக்கு எதை சொன்னாரோ அதை அப்படியே நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். பிடித்துக் கொள்ளுங்கள், பெரிய காரியங்களை செய்வார். Then we must follow. அதை சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. நான் கமிட் பண்ணதை டெய்லி நடைமுறைப்படுத்த வேண்டும். நான் என்ன ஆண்டவரோட பேசினேனோ, எதை பொருத்தனை பண்ணினேனோ, எதை என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டேனோ, அதை நான் தினந்தோறும் நான் அதை ஃபாலோ பண்ணணும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இல்லைன்னா அது கஷ்டம். இல்லைன்னா அது கஷ்டம். The first we must commit our way to the Lord. முதலாவது என்னுடைய வழிகளை நான் தேவனிடத்தில் என்ன பண்ணணும்? சமர்ப்பணம் வேண்டும். என்ன வேலையை? என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய நடைமுறை, என்னுடைய கேரக்டர் வாய்ஸ், என்னுடைய ஒர்க், என்னுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணணும்? தேவனிடத்துல நான் ஒப்படைக்கிறவனாய் மாறணும். சொல்லுங்களேன், இயேசு சுவாமி, இந்த நல்ல நேரத்துல என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வார்த்தை, என்னுடைய நடைமுறை, என்னுடைய குடும்பம், என்னுடைய பொருளாதாரம், இவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல நான் ஒப்படைக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, இப்படி கையை வச்சுக்கோங்க. சொல்லுங்க, மேல. இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்படைக்க கூடாதபடி தடை பண்ணுகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே, சொல்லுங்க, 1 2 3 சொல்லுங்க. அப்படி ஒரு புடி புடிங்க, சரியா? இயேசுவின் நாமத்தினாலே 1 2 3 புடிங்க. ஒரு 3 சுத்து சுத்துங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே. முன்னாடி அறியாதீங்க. இப்படிதான் ஒரு மீட்டிங் போயிருந்தோம். இந்த மாதிரி சொல்லும் போது ஆர்வ முன்னாடி இருந்த ஒரு அம்மாவுடைய மண்டை ஒரு அம்மா பிடிச்சு பார்த்தா அது மண்டை டோப்பா முடி வெளியே வந்துச்சு. அது எந்திரிச்சு சண்டை போட்டு. இருக்கீங்களா? இருக்கீங்களா? கௌதம் அம்மா சிரிப்பை பாருங்க. ஹல்லேலூயா. இயேசுவே, அம்மாவை ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இது தேவனுடைய திட்டவட்டமான அதிகார செயல். ஒரு விவசாயி விதைய போடுறதுக்கு முன்னாடி தோன்றான், அப்படித்தானே? தோண்டி அந்த விதைய போட்டு மண்ணை போட்டு மூடி அதுல தண்ணியை விட்டு அதுல உரம் விட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது? வளர ஆரம்பிக்கிறது. அது போலதான் committing our way to the Lord is an act of the will. என்னுடைய வழியை நான் கர்த்தருக்கு ஒப்படைக்கிறது என்பது அது ஒரு சட்டபூர்வமான தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், என்னுடைய வழியை நான் கர்த்தருக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பது வேதத்தின்படி அது சட்டபூர்வமான தேவ சித்தம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே, உம்முடைய சட்டத்தின்படி, வேதத்தின் உம்முடைய திட்டத்தின்படி, உம்முடைய சட்டத்தின்படி என்னுடைய வழிகளை உம்முடைய சித்தத்துக்குள்ளாய் நான் என்ன பண்றேன்? ஒப்படைக்கிறேன். சோ நீங்க சொன்னதை ஃபாலோ பண்ணணும். இதை நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணணும். நான் காலையில எந்திரிச்சு என்ன ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா? இயேசு சாமி, இந்த நல்ல நாளை கொடுத்துட்டீங்க, என்னை எழுப்பிட்டீங்க. ஆனா என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய கண்ணின் பார்வைகளும் என்னுடைய செயல்பாடுகள் இந்த நாள் முழுதும் உமக்கு உகந்ததா இருப்பதாக. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க சொல்லி பாருங்க. ராத்திரி வேளையில் வந்தோன்னு ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ண. ஆண்டவரே, என்னை காத்து கொண்டதுக்காய் நன்றி, என்னை பாதுகாத்ததுக்காய் நன்றி. நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும். காத்துக்கொள்ளணும். அதனாலதான் எதிர்த்தாப்புல நேரா உட்கார வச்சிருக்கிறேன். வசனம் தெரியலன்னா எடுத்து கொடுக்கறதுக்கு. பார்த்தீங்களா? பாருங்க, an act of the will, an act of faith. அதாவது விசுவாசத்திலையும் we make our way his way. என்னுடைய வழிகளை நான் கர்த்தருடைய வழியை போல நான் மாற்ற வேண்டும்.
இருக்கீங்களா? என்னுடைய வழிகள் கர்த்தருடைய வழிகளாய் மாற வேண்டும். நான் நம்முடைய வழிகளையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். செகண்ட், we must trust God. First என்னது? we must commit our way to the Lord. இந்த இரண்டாவது we must trust God. சோ நாம் தேவனை நம்புகிறவனாய் இருக்க வேண்டும். பாருங்க, நீங்க யோசேப்பு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 41 42 அதிகாரம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வீட்டுல போய் நீங்க படிச்சு பாருங்க. அதுல 11 சகோதரர்களும் சேர்ந்து 10 சகோதரர்களும் சேர்ந்து யோசேப்பு என்ன பண்றான்? பொறாமை நிமித்தமா குழியில போட்டுறான். கேக்குறீங்களா? பொறாமை நிமித்தமா குழியில போட்டுறான். சத்தம் கேக்குதுடா. பொறாமை நிமித்தமா குழியில போட்டுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அதை வித்துறான். எங்க கொண்டு போறாங்க? எகிப்து தேசத்துக்கு கொண்டு போறாங்க. அங்க எப்படி மாறுறான்? அடிமையா இருக்கிறான். ஆனா கொஞ்ச நாள் எப்படி மாறுறான்? அவன் is become a king. Second king, இரண்டாவது ராஜாவா மாறுறான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு குழியின் அனுபவம் உங்களுக்குள்ளார இருக்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். குழியில் போடப்பட்ட அனுபவம் உங்களுக்குள்ளார இருக்கலாம். இந்த வருகிற வருஷம் you are going to become a king. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கண்மலையில் மேல் நிறுத்தி உங்கள் அடிகளை உறுதிப்படுத்த போகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். நீங்க குழியில விழுந்த அனுபவம் இருக்கலாம். நீங்க குழியில தள்ளப்பட்ட அனுபவம் இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் பொறாமை எரிச்சலின் ஆவிகள் இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் பிசாசின் தந்திரங்கள் எழும்பி நிற்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், அவங்களுக்கு முன்பாக நான் உயர்த்துவேன். இன்னொரு ஜோக் என்ன தெரியுமா? யோசேப்பினுடைய 11 சகோதரன் போய் நிக்கிறான். ஆனா யோசேப்பு யாருன்னு இவங்களுக்கு தெரியல. ஆனா யோசேப்பு கண்டுபிடிச்சான், இவன் எல்லாம் என் சகோதரன். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவன் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நீங்க அவங்களை கண்டுபிடிக்க போறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 2026 வருஷம் அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நின்றவன் உங்ககிட்ட வந்து சாக்க விரிச்சு நிக்க போறான். எனக்கு கோதுமையை போடுன்னு. உங்களை யாருன்னே தெரியாது. நீ கமிட் பண்ணீங்கன்னா உங்களுடைய வழியை கர்த்தர் அப்படிதான் செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லல, நீ கமிட் பண்ணிரு, அப்படிதான் செய்ய போகிறார். நிச்சயமா நடக்கும். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்புறவங்க நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. To have deep, you have a deep relationship with character, wisdom and power. அப்படின்னா என்னன்னா, we must trust Godனா நீங்க தேவனோடு மிகவும் ஆழமான நெருங்கிய உறவு இருக்கணுமா? கணவன் மனைவியை போல. அந்த 6 மாசம் கணவன் மனைவி இல்ல, அந்த ஆண்டவர் வருமட்டு இருக்கிற கணவன் மனைவியோட உறவு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். நீங்க தேவனிடத்துல மிகவும் ஆழமாய் நெருங்கி உறவை வலுப்படுத்த வேண்டும். இந்த இரண்டாவது அவருடைய கேரக்டர்ஸ், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய விஸ்டம், அவருடைய நாலேஜ், அவருடைய வல்லமை, இந்த மூன்றும் உங்களுக்குள்ளாய் வரும்படியாய் அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணுமா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? தேவ வல்லமை, தேவ அறிவு, தேவனுடைய கேரக்டர் வாய்ஸ், குணாதிசயங்களை சொல்லுங்களேன். இயேசு சுவாமி, இந்த நாள்ல இருந்து உங்களோட மிகவும் ஆழமான ஒரு உறவை எனக்கும் உங்களுக்கும் வலுப்படுத்துங்க. அதன்படி உங்க வல்லமை, உங்க அறிவு, உங்க குணாதிசயத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். சோ கன்ஃபஸ், அறிக்கை செய்வது மிகவும் முக்கியம். அதனாலதான் நான் கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் 2 நிமிஷத்துல, ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன் நான். சோ மூன்றாவது, we must wait on the Lord. முதல்ல கமிட் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? நம்பணும். மூணாவது, we must wait on the Lord. நான் தேவனுடைய சமூகத்துல பாருங்க, இந்த இதை சொல்லி முடிச்சிடறேன். ட்ரஸ்ட்னா it means to believe his promise and to know that. அவருடைய வாக்கு தத்தத்தை புரிந்து கொண்டு நான் விசுவாசிக்கிறவனாய் மாறணும்.
இப்போ வாக்குத்தத்தம் என்ன இருக்கு? நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன் போக்கிலும் உன் வரத்திலும் நான் உன்னோடு கூட இருப்பேன், மகா வறட்சியான நாட்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவேன், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய், உன் களஞ்சியம் நிரம்பும். இருக்கா இல்லையா வாக்குத்தத்தம்? உன் களஞ்சியம் நிரம்பும். இயேசுவின் நாமத்தினாலே உன் கையிட்டு செய்கிற காரியங்களை, உன் கையின் பிரயாசத்தை நீ அனுபவிப்பாய். எல்லாமே இருக்கு. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். எல்லாமே வேதத்துல இருக்கிற வாக்குத்தத்தங்கள். இதை நான் தெரிஞ்சு அதை நான் விசுவாசிக்க ஆரம்பிச்சேன்னா அது நடைமுறைப்படுத்தப்படும். நான் இப்ப கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒருத்தர் இப்ப எனக்கு நல்ல ஒரு பெரிய இதுல இருந்து இப்போ எங்களோட பேசிட்டு இருக்கிறாங்க, பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு இடத்துல இருந்து என்னை பத்தி தவறான வார்த்தை அங்க போக ஆரம்பிக்குது. என்னன்னா, என் மகளுக்கு நான் 100 பவுன் நகை பண்ணி போட்டு கொடுத்தேன். ஒரு பெரிய பணக்காரரு. நான் வாங்கிட்டு போற காரு ஆனந்திக்கிட்ட ஓசி வாங்கிட்டு போவேன். அதை அடிக்கடி வாங்கிட்டு போறதுனால ரொம்ப நாளா பாக்குறதுனால காரும் வச்சிருக்கிறாருன்றாங்க. இன்னொருத்தர் ஆடி காரு வேற வச்சிருக்கேன்றாரு. அவருக்கு போயிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த வேர்டு அவரு சொல்லும் போது இப்படி உங்களை சொல்றாங்க, உங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாதபடி தடை பண்றாங்க அப்படின்னு பொறாமையா பேசுறதை என்கிட்ட என்ன பண்றாரு, இன்னைக்கு மத்தியானம் என்னோட பேசிட்டு இருக்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, it means to believe his promise and we know that he is such a wonderful God that he always எப்பொழுதும் அவர் மாத்திரம்தான் எனக்கு சரியான கடவுள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அவர் மாத்திரம்தான். உங்களை பார்த்து பொறாமப்படட்டும், உங்களை பார்த்து என்னென்ன வேணாலும் சொல்லட்டும், இந்த 2020 வருஷம் எல்லாமே நல்லா மாறிடும். எல்லாமே மாறி. நான் சோசியக்காரன் இல்ல, வசனத்தின்படி பேசுறேன். எனக்கு கிளி சோசியம் தெரியாது, கைரேகை பார்க்க தெரியாது, அப்படித்தானே, வானசாஸ்திரம் பார்க்க தெரியாது. ஆனா இந்த சாஸ்திரத்தை கரெக்டா சொல்ல தெரியும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த வசன சாஸ்திரங்கள் கரெக்டா சொல்ல தெரியும். கர்த்தர் உங்களை அப்படிதான் நடத்த போகிறார். ஆமென். Such a wonderful God, he always can be trusted because as God is the characters is a perfect. தேவனுடைய குணாதிசயங்கள் நீதி உள்ளது, சரியானது. பக்கத்துல அதனாலதான் அவருடைய கேரக்டரைஸ் என்னுடைய நான் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுவார். and his record is perfect. மத்த ரெக்கார்டெல்லாம் தப்பா இருக்கும், ஆனா அவருடைய ரெக்கார்டு சரியா இருக்கு, உண்மையானது. அதத்தான் ரெண்டா கிழிச்சாங்க. எப்படி கிழிச்சாங்க? கிபி நான் உங்கள்கிட்ட சொல்லும் போதெல்லாம் சத்தியத்தை இப்படிதான் சொல்லுவேன். கிழிச்சிருக்கானாடா, மூக்கானு கிழிச்சிருக்கானாடா, என்னை காட்டுங்க, நான் அங்க மாறிக்கிறேன். அப்படி நான் இதை மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான்டா ரெக்கார்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் நம்முடைய கர்த்தர். நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறாரு. நான் சப்மிட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அது நடக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. we must wait on the Lord. நான் கண்டிப்பாய் தேவனுக்காய் காத்திருக்க வேண்டும். நான் ஒப்படைச்சிட்டேன், நான் நம்பிட்டேன். ஆனா தேவன் எனக்கு செய்கிற வரைக்கும் அந்த வாக்குத்தத்தத்தின் அந்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில அபியாசப்படுத்துறதுக்கு I must wait on the personally wait. பொறுமையோடு நான் காத்திருக்கிறவனாய் மாற வேண்டும். நமக்கு பொறுமையே இருக்காது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்றாரு 3 காரியம். வழிகளை அவருடைய சமூகத்துல கமிட் பண்ணணும். 2வது அவரை நம்பணும். 3வது பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். இந்த 3 காரியத்திலும் செஞ்சிட்டீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. முதலாவது உடைய வழிகளை அவரிடத்துல ஒப்படைச்சிருங்க. 2வது அவர் செய்வார், நம்புங்க. 3வது பொறுமையாய் காத்திருங்க. ஒரு வசனம் உண்டுல, என்னது? கர்த்தருக்கு பொறுமையாய் காத்திருங்கள், கூப்பிடுதலுக்கு பதில் கொடுப்பார். இன்னொரு வசனம் உண்டுல்ல, விரும்பினது வரும்போது அப்படின்னு ஒரு வசனம் உண்டுல்ல. இருதயத்தை நெடுநாள் இருதயத்தை உழைக்க
அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அதுதான் பொறுமையோட காத்திருந்தீங்கன்னா அது ஜீவ விருட்சத்தை போல மாறும். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஒருவேளை நீங்க காத்திருக்கிறதுனால பலவீனப்பட்டு போகலாம். அந்த 38 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இல்ல, இந்த தூங்குறீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு, தூங்குறீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு 38 வருஷம் அவர் அங்க இருந்தாரு. படியிலேயே உருண்டு உருண்டு போவாரு. அவர் விழவும் மாட்டாரு. தெய்வதூதன் கலக்கும் போது வேற ஒருத்தர் குதிச்சிருவான். அப்படித்தானே? இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ டாக்டருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டா. ஹோமியோபதி டாக்டரை பார்த்துட்டா, அலோபதியை பார்த்துட்டா. அப்புறம் என்னது? அலோபதி ஹோமியோபதியை பார்த்துட்டா, சித்தாவை பார்த்துட்டா, அப்புறம் யாரை பார்த்துட்டா? ஆயுர்வேத பார்த்துட்டா, வேற யாரு? இரானி பார்த்துட்டா, என்னென்னமோ பார்த்துட்டா. ஒண்ணுமே நடக்கல. கடைசியில அந்த ஆண்டவருடைய அந்த ஓரத்துல இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸோட அந்த ஓரத்தை தொட்டுட்டா. எவ்ரிதிங் வில் பி. இப்போ கையை நீட்டி அந்த வெண்மை வஸ்திரத்தின் அந்த ஓரத்தை தொடுவோமா? ஆண்டவரே, உங்க வஸ்திரத்தை நான் தொடுறேன் சுவாமி. ஆண்டவரே, அதை தொடும் போதே என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறுராட்சா. குனிஞ்சிருந்தவன், பலவீனப்பட்டவன், நொறுங்கி போயிருந்தவன், யாரும் விரும்ப முடியாத சூழ்நிலை இருந்தவன், அதை தொட்ட உடனேயும் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. எப்படி ஆனது, எப்படி அற்புதம் நடந்தது, இவளை பார்க்கும்போது ஒரு மாறி இருக்குமே, இப்போ புஷ்டியா மாறுறாளே. ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானது செய்வார்.